Hello everyone, welcome back to the web development series. Yes. So நம்ம வந்து பண்ணா JavaScriptல வந்து பண்ணா எப்படி ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கறத ப்ரீவியஸ் வீடியோல வந்து பண்ணா பார்த்திருந்தோம். அதுல மோஸ்ட் காமனான சில டைப்ஸ் ஓகே. ஏன்னா நமக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம வந்து பண்ணா ஃபங்க்ஷன்ஸை டிக்ளேர் பண்ணிக்க முடியும். அதுல வந்து பண்ணா மோஸ்ட் காமனான ஒரு 3 டைப்ஸ் வந்து பண்ணா இந்த வீடியோல வந்து பண்ணா பார்க்கலாம். ஸோ நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து பண்ணா டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டுங்கிற டேகை வந்து பண்ணா கிரியேட் பண்றேன் ஓகே. நம்ம எந்த HTML கொடுக்கல, ஜஸ்ட் வந்து பண்ணா ஜாவா ஸ்கிரிப்ட் மூலியமா கன்சோலோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஓப்பன் வித் லைவ் சர்வர் வந்து பண்ணா கொடுக்குறேன். ஸோ இது முன்னாடியே வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியணும் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணா இந்த வீடியோ பாருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஃப்ளோ வந்து பண்ணா கரெக்டாக மேட்ச் ஆகும். எஸ். இப்போ பாடி டேக்ல எதுவுமே இல்லை, நம்ம யூஸ் பண்ண போறது கன்சோல். ஸோ கன்சோல்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து பண்ண செக் பண்ணி பார்க்க போறோம் எப்படி வந்து பண்ண ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் மெத்தட் இந்த இடத்துல என்ன அப்படின்னா நம்ம நார்மலா ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ண போறோம். ஸோ ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து டிக்ளேர் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் ஸோ ஃபங்க்ஷன். ஸோ எப்போதும் போல முடிஞ்ச அளவுக்கு வந்து பண்ண சிங்கிள் நேம் கொடுக்கலாம், பட் அது வந்து பண்ணா சம்டைம்ஸ் நமக்கு வந்து ப்ரீடிஃபைண்டா இருக்க வேர்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஒர்க் ஆகுது. ரியாக்ட்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பண்ண வரும். ஸோ தட்ஸ் வை எப்போதுமே ஃபங்க்ஷனோட வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அது நீங்க கொடுக்குறதா யூசர் டிஃபைன் தான். நீங்க என்ன நேம் வேணா கொடுத்துக்கலாம், பட் டபுள் நேம் இருக்க மாதிரி கொடுங்க. என்ன பண்றோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் கிரியேட் நேம். ஸோ இந்த மாதிரி டபுள் நேம் இருக்க மாதிரி. ஸோ கேமல் கேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பண்ணா ஸ்மால்ல இருக்கும், செகண்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பண்ணா கேப்ஸ்ல இருக்கும். ஒரு கேமல் மாதிரி அப்படியே வந்து பண்ணா அது நமக்கு வந்து பண்ணா பீக் வந்து பண்ணா மாறும். ஸோ சின்ஸ் லிசன் கேர்ஃபுல்லி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டு வந்து பண்ணா கொடுக்க போறோம். இந்த மெத்தட் வந்து பண்ணா ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்றது. கீவேர்டு கொடுத்துட்டு ஃபங்க்ஷனோட நேம் வந்து பண்ணா தர போறோம். அதுல நம்ம வந்து பண்ண பேரந்திசிஸ் வந்து பண்ண கொடுக்க போறோம். எஸ். ஸோ இதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு தேவையான வேல்யூஸ் வந்து பண்ண அசைன் பண்ணுவோம். ஓகே. ஸோ பராமீட்டர்ஸ் அந்த பராமீட்டர்ஸ்ல நமக்கு தேவையான ஆர்குமெண்ட்ஸ் வந்து பண்ண அசைன் பண்ணுவோம். ஸோ A, B. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ண கொடுத்துக்கலாம். ஸோ நேம், ஏஜ் என்ன வேணா நம்ம வந்து பண்ண கொடுத்துக்கலாம். ஓகே. அந்த ஃபங்க்ஷனோட பாடி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட். இப்போ நான் என்ன பண்றேன்னா கன்சோல். ஸோ கன்சோல்ல போயிட்டு லாக் பண்றேன் எனக்கு தேவைப்படுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நேம் கிரியேட்டட். ஸோ தட்ஸ் ஆல். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிருக்கோம். இப்படிதான் என் ஃபங்க்ஷன் இருக்க போகுது. எப்போ என் ஃபங்க்ஷன் வந்து நீங்க கால் பண்றீங்களோ அப்போ இது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். தட்ஸ் ஆல். ஸோ பாடியில் இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை கால் பண்ணணும். ஸோ கிரியேட் நேம். எஸ். இதை நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல வேல்யூ வந்து பார்த்தா பிரிண்ட் ஆயிருக்கும். ஒருவேளை கால் பண்ணல அப்படின்னா கன்சோல்ல நமக்கு எதுவுமே வந்து பண்ணா இருக்காது. ஸோ டிக்ளேர் பண்ண ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஸோ ஃபேனை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் மாத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போடலாம் அப்படின்னா ஏதாச்சும் யூஸ் இருக்கா? சேம் லைக் தட். ஸோ ஃபேன் எப்படி இருக்கணும், அது என்ன ஃபேனு, அதுக்கு வந்து என்ன மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கணும், ஸோ 1 2 3 4 5 ஸ்பீடு இருக்கணுமா, இது எல்லாமே கொடுத்துட்டு அப்படியே வந்து பண்ணா இருக்கு. பட் வந்து பண்ணா அந்த சுவிட்ச் போட்டாதான் ஆன் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஃபங்க்ஷனை கால் பண்ணா மட்டும்தான் நமக்கு இந்த இடத்துல வந்து பண்ணா அது ரன் ஆகும். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ டிக்ளேர் பண்ணோம், நம்ம வந்து பண்ணா கால் பண்ணோம். பட் டைரக்டா நம்ம கால் பண்ணதை ஓகே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பட்டனை கிளிக் பண்ணா அது கால் ஆகணும் அப்படிங்கறத வந்து நம்ம ஈஸியா கொடுத்துக்க முடியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தா அவுட்புட் மாறும். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னமும் ஒரு கிளாரிட்டியான ஒரு ஒர்க் ஃப்ளோ வேணும் அப்படின்னா நம்ம ஒரு வேரியபிள் மூலியமா டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டன்ட். ஏன்னா ஃபங்க்ஷனுங்கிற நேம் நமக்கு வந்து பண்ண மாறாது. ஸோ லெட் டு யூஸ் பண்ணலாம், பட் கான்ஸ்டன்ட் வந்து பண்ணா பெட்டர். ஓகே. ஸோ கான்ஸ்டன்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் நேம் ஈக்குவல் டு ஃபங்க்ஷனுங்கிற அந்த கீவேர்டு வந்து பண்ண கொடுத்துருவோம். அவ்வளோ சிம்பிள். டைரக்டா என்ன பண்றோம்னா ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டை கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா அதுக்கான நேம் வந்து பண்ண கொடுக்குறோம். இப்போ நம்ம வந்து பண்ணா ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன். ஓகே. ஸோ இந்த மெத்தட் வந்து பண்ணா ஃபங்க்ஷன் டிக்ளேர், இந்த மெத்தட் வந்து பண்ணா ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன். ஒரு வேரியபிள்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை அசைன் பண்றோம். தட்ஸ் ஆல்.
இதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் நேம் கால் பண்ணோம்னா ரன் ஆகும். இப்போ ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு, அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தனியா ஒரு நேம் வந்து பண்ண வைக்கணும். ஸோ அது ஒரு டிஃபரன்ஸ். நமக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு பெட்டரா வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் மூலமா கால் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஸ். ஸோ சேம் லைக் தட். அதே மாதிரி கன்சோல் டாட் லாக்ல போயிட்டு நேம் சேஞ்ச். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக கொடுத்துக்க முடியும். இப்போ சேம் மெத்தட் தான், அதே மாதிரி தான் கால் பண்ண போறோம். சேஞ்ச் நேம்ங்கிற அந்த வேரியபிள் நேம் வச்சு கால் பண்ண போறோம். தட்ஸ் ஆல். ஸோ கிரியேட் நேமும் நமக்கு ரெண்டா இருக்கும். ஸோ டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லை. ஓகே, ஒரே ஒர்க்கிங் ப்ரொசீஜர் தான். என்ன பண்றோம் அப்படின்னா ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம ஃபங்க்ஷன் நேம் வந்து டிக்ளேர் பண்றோம். இங்க ஒரு வேரியபிளை அசைன் பண்ணி அந்த வேரியபிளை வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனோட வந்து ஈக்குவல் வந்து சொல்றோம். ஸோ இதை கால் பண்ணா அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ நேம் கிரியேட்டட் ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணது, நேம் சேஞ்சு செகண்ட் டைம் கால் பண்ணது. பட் இப்போ கரண்டா ரொம்ப ரொம்ப முக்கியமான மூணாவது மெத்தட் என்ன அப்படின்னா ஆரோ ஃபங்க்ஷன். ஸோ நீங்க ரியாக்ட் போகும்போது, ஸோ நம்ம சீரீஸ்க்கு வந்து ரியாக்ட் வரும், அந்த ரியாக்ட் போகும்போது அந்த ஆரோ ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எஸ். ஸோ சேம் அதே மாதிரி கான்ஸ்டன்ட், ஓகே, கான்ஸ்டன்ட் rename. ஸோ வேரியபிளாவும் கொடுத்துக்கலாம். இல்ல, ஸோ கான்ஸ்டன்ட் ஸோ rename வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நவ் லிசன் கேர்ஃபுல்லி. ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டே நமக்கு தேவை. தட்ஸ் ஆல். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த டிஃபரன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன் வந்து அவங்க கீழே நான் காமிக்கிறேன். இதுதான் இது. ஏன்னா ஸோ ரியாக்ட் போகும்போது நம்ம வந்து சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ்குள்ளேயே வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல அதை சிம்பிளிஃபைடா பண்றதுக்கு இது வந்து எக்மா ஸ்கிரிப்ட்பாங்க, அதாவது அட்வான்ஸ்டு ஜாவா ஸ்கிரிப்ட் ES6. ஓகே, யா. ஸோ அந்த மெத்தட்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கும். அது வந்து ஒவ்வொரு அப்டேட்லயும் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அட் சேம் டைம் நிறைய காம்ப்ளிகேட்டடா பண்றதை சிம்பிளிஃபைடா மாத்திருப்பாங்க. ஸோ சேம் அதே தான். இதில் வந்து ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்ட் நமக்கு வந்து தேவைப்படாது. ஜஸ்ட் வந்து arrow. So that's why it is called as arrow function. Okay, ரொம்ப சிம்பிளா நம்மளால வந்து ரைட் பண்ணிக்க முடியும். So console dot, ஓகேனா, so console dot log நீங்க போய்ட்டு வந்து ஓகே, so name read அப்படி வந்து கொடுக்குறேன். பட் இங்கேயும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிக்ளேர் தான் பண்ணிருக்கோமே தவிர கால் பண்ணல. So same like that, read name நம்ம கால் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ 3 விதமா நம்மளால ரைட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பெட்டரா நீங்க யூஸ் பண்ண வேண்டியது ஆரோ ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ண கத்துக்குங்க. அது ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது மூணு வந்து அவுட்புட் செக் பண்ணி பாருங்க. ஸோ இதை தாண்டி நமக்கு வந்து இன்னும் டிஃபரன்ஸ் அனானிம்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதை நம்ம எப்போதும் ரேரா வந்து யூஸ் பண்ணுவோம். நவ் லிசன் கேர்ஃபுல்லி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 3 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, அந்த சைடு வந்து மோஸ்ட் காமன் திங்ஸ். பட் அதுலயும் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த ஆரோ ஃபங்க்ஷன். ரியாக்ட்ல அட் சேம் டைம் வந்து நீங்க நோட் அதெல்லாம் போகும்போது சிம்பிளா வந்து ஒரு ஃபங்க்ஷனை ரைட் பண்ண இந்த யூஸ் ஸ்டேட், அதுக்கப்புறம் வந்து யூஸ் கான்டெக்ட், அது மாதிரி நிறைய வந்து ரியாக்ட் ஹூக்ஸ் வந்து பார்ப்போம். அதுல நீங்க வந்து இது யூஸ் பண்றதுக்கு ரொம்ப பெட்டரா வந்து இருக்கும். அதனாலதான் ஜாவா ஸ்கிரிப்ட்ல இந்த அப்டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் மாறுமான்னு கேட்டீங்க அப்படின்னா எஸ், கண்டிப்பா மாறும். ஏன்னா சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது. நீங்க வந்து எப்போதுமே டாக்குமெண்டேஷன் வந்து ஃபாலோ பண்ணா மட்டும்தான் கரண்ட் அப்டேட்ல வந்து இருக்க முடியும். எஸ். ஸோ இந்த 3 மெத்தட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் வச்சு ஒரு வெப் பேஜ்ல ஜாவா ஸ்கிரிப்டை எப்படி கொண்டு வரலாம், ஸோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு லாங் வீடியோ மாதிரி வந்து பார்க்கலாம். ஒரு அப்ளிகேஷனை வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். எஸ், தேங்க்யூ ஸோ மச். எப்போதும் போலே தான் சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணி பெருசாக வந்து அச்சீவ் பண்ணுங்க. ஸோ பை பை. நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம்.